நம்ம இப்போ கோதுமை பிஸ்கெட் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை எடுத்திருக்கோம். அடுத்தது அதே கப் அளவுக்கு மைதா மாவு, வெள்ளை எள்ளு ஒரு 100 கிராம், தேங்காய் அதே ஒரு கப்பு, ரவா அரை கப்பு, அதே ஒரு கப்பு நம்ம ஜீம்னி வந்து பவுடர் ஆக்க போகிறோம். 100 கிராம் நெய் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ பிசைஞ்சிக்கலாம் நல்லா. நம்ம பவுடர் ஆக்குனா ஜீனியும் இப்போ ஆட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நாங்கள் எதுவும் தண்ணியோ எதுவும் ஆட் பண்ணல, நெய்யை வச்சு தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த மாவோட பதத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து ஜீனியை வந்து பவுடர் ஆக்கி அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி அது பிஸ்கெட், இது நம்ம பிஸ்கெட் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் கெட்டியாக, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியமாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போது இந்த பதத்துக்கு இப்போ வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இதை ஊற வைப்போம். ஏன்னா ரவா போட்டிருக்கோம், அதனால ஊறணும். நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஊறின மாவில் இப்போ நம்ம பிஸ்கெட் மாதிரி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துருக்கோம். இப்போது எண்ணெய் இது பண்ணியாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். செஞ்சாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா சூடாகிட்டா உடையாமல் திருப்பி விடுங்க. ஃபுல் தீ வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமான தீயில் இருக்கட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. டிஷ் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.